ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான லைஃப் ஆஃப் அன் ஆர்டினரி கை ரீஇன்கார்னேட்டட் இன்டு எ டோட்டல் ஃபேண்டசி நாக் அவுட் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சீரியஸாகவும் போக ஆரம்பிக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் லைஃப் ஆஃப் அன் ஆர்டினரி கை சீசன் 1 எபிசோட் 10. பிரின்சஸ் வராங்க, எல்லாரும் அமைதியா நில்லுங்க அப்படின்னு சோல்ஜர் சொல்கிறான். பிரின்சஸோட ஃபேமிலி பிரச்சனைக்கு நாங்கள் எதுக்காக தேவையில்லாமல் வந்து இந்த சண்டையில கலந்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நான் கலந்துக்கிறதுக்கு என்ன ஒரு கியூட்டான பொண்ணா என்கிட்ட வந்து கெஞ்சி இருக்கு அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். அப்ப அந்த பிரின்சஸோட கியூட்னஸ் பார்த்து நம்ம மயங்கிருந்தான். எந்த பொண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்மைல் பண்ணாதுன்னு ஒருத்தர் சொல்லுவோம். அந்த பிரின்சஸ் ஸ்மைல் பண்ணவும் இன்னொருத்தன மயங்கிருந்தான். இந்த பிரின்சஸ்க்கு மயங்குற ஆள் நான் கிடையாது, என்னோட டைப் டோட்டலி வேற அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இப்போ டாச்சிபானா குட்டியா ட்ரெஸ் போட்டுட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே அங்க வர அவளோட ஸ்மைல பார்த்துட்டு எல்லாருமே சார்ம் ஆகுறாங்க. எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே போயிட்டு இருக்கு, ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் சொல்றா. இந்த குட்டி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பாப் ஐடல் மாதிரி ஸ்டேஜ்ல நிக்க விடுறாங்களே, எனக்கு நான் ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரியே தெரியல, ஏதோ ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு மேலேயும் என்னால் இதை பொறுத்துக்கிட முடியாது, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு டாச் பண்ண அங்கேருந்து கிளம்பிடுதா. ஃபேஸ் 2 ஆரம்பிச்சு இப்போ அட்டாக் நடத்தலாமா அப்படின்னு அந்த மெய்டு கேட்கவும், நான் இதில் வயலன்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்கல, அது போக மக்களுக்குள்ளேயே சண்டை போடுறது நல்லா இருக்காது அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்றா. சரின்னு அந்த மெய்டு அங்கேருந்து கிளம்ப போகவும், ஆமா நீங்க மெய்டா ஒரு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கல, நீ கொடுத்த பிளான் மூலியமா தான் அந்த ஹீரோ வச்சு எல்லாரையும் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்லவும், அந்த மெய்டு வெளியே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிறா. டாச்சிபானா அவளை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி இருக்கிற பழைய ட்ரெஸ்ஸையே போடுறா. என்ன மன்னிச்சிரு பிரின்சஸ் அப்படின்னு டாச்சிபானா வெளியே போனா ஹீரோ வந்துட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்கிருந்து வெளியே போகணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட மேஜிக்கல் ஆர்னமெண்ட் வேணும். அந்த மைட் தான் அதை எடுத்து வச்சா அப்படின்னு டாச்சிபானா அதை எடுக்க வரும்போது, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த இன்டெலிஜென்ஸோட ஹெட்டை வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவளை கெட்டின ஸ்டைல் ஒரு தினசா இருக்கு. அந்த மைட் தான் என்ன கட்டி போட்டு வச்சுட்டா அப்படின்னு சொல்லவும், நான் கூட வேற என்னமோ நினைச்சேன் டாச்சிபானா சொல்லிட்டு, ஜிங்கிஜியை நான் தான் என்ன ஃபாலோ பண்ணாதான்னு சொன்னேன், ஆனா எதுக்காக அவன் இன்னும் என்ன காப்பாத்துறதுக்காக வரல, ஒருவேளை அவன் வரமாட்டானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கட்டி வச்சிருந்தது இன்னும் மோசமாக்கிட்டா. காட்ஸ் வரவா அவன் அங்கிருந்து ஓடிடுதா. ஹீரோ இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூட்டமா கூட ஆரம்பிக்கிறாங்க. அச்சோ அப்படின்னு சொல்லி டாச்சிபானா அங்கிருந்து ஓடிடுதா. என்னால ஏன் எதுவுமே பண்ண முடியல, சரி இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனையை சமாளிச்சிருக்கேன், இதையும் அதே மாதிரி சமாளிச்சிடலாம். ஆனா உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பிரச்சனையும் சமாளிச்சது ஜிங்கஜி தான் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. டாச்சிபானா ஜிங்கஜி உனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றான் தான், ஆனா ஜிங்கஜிக்கு நீ பாரமா இருக்குன்னு உனக்கு தோணல அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருப்பான். நான் ஜிங்கஜிக்கு பாரமா இருக்கணும் அப்படின்னு டாச்சிபானா யோசிச்சிருக்கா. இப்ப அந்த மெய்டு பாரா கிரேட் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு காஃபி போட்டு கொடுக்குறா. என்ன காஃபி டேஸ்ட் பிடிக்கலான்னு அந்த மெய்டு கேட்கவும், சாச்சா அது இல்ல நான் எங்க பிரோஜனமா இருக்கணும்னு டாச்சிபானா கேட்கவும், ஸ்லைம் எடுத்துட்டு வந்து அவ மசாஜ் பண்ணி விடுறான்னு சொல்றா. இந்த மசாஜ் ரொம்பவே சூப்பரா இருக்குதே அப்படின்னு சொல்லி டாச்சிபானா அதை என்ஜாய் பண்றா. ஆமா என்ன இதுன்னு கேட்கவும், ஸ்லைம் அப்படின்னு அவ சொல்லவும், ஸ்லைமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறா. ராயல் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரோட சீக்ரெட்டோட பியூட்டிக்கு காரணம் இதுதான் அப்படின்னு அவ மசாஜ் பண்ணி விட்டுட்டு, பிரின்சஸ் ஆசையை நிறைவேற்றிருக்கீங்க, என்ன பொறுத்த அளவுக்கு நீங்க யூஸ்ஃபுல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு அவ சொல்லவும், ரொம்பவும் தேங்க்ஸ், இந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்தேன், ஜிங்குஜி தான் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றான், நான் உண்மையிலேயே யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கிறேன் அப்படின்னு டாச்சிபானா வருத்தப்படவும், இந்த பாடியை உங்களுக்கு அந்த காடஸ் தான் கொடுத்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், வீக்கா இருக்கிற பாடியை கொடுத்தது காடஸோட தப்புன்னு அந்த மெய்ட் சொல்லவும், ஆமா அது அந்த காடஸோட தப்பு தான் அப்படின்னு டாச்சிபானா நினைக்கிறா. என்னால அதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிபானாவோட அந்த சிம்பிள வந்துட்டு டார்க் மேஜிக் எதையோ இன்சர்ட் பண்றா. ஒரு வழியா நான் இப்பதான் ஃப்ரீயா இருந்து ரிலாக்ஸ் பண்ண டைம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோட காடஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு காடஸ் சென்ஸ் பண்றா. எல்லாமே அந்த காடஸோட ஃபால்ட் தான், ஜிங்கஜி உங்களை கண்டுக்கிட மாட்டேங்கிறான், நீங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்களோட பவர் என்னங்கிறத எல்லாருக்கும் காட்டுங்க அப்படின்னு வா சொல்றா. டாச்சிபானா அப்படியே வாங்கிருதா. இப்போ அவளோட சின்ன வயசுல நடந்ததை யோசிச்சு பாக்குறான். சின்ன பசங்க அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணும்போது யாராச்சும் என்ன வந்து காப்பாத்த மாட்டாங்களான்னு நான் யோசிச்சேன், ஆனா அப்பதான் ஜிங்கஜி என்ன வந்து காப்பாத்தினா, நான் யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது, பட் அவன் வந்து என்ன காப்பாத்தினா. ஆமா நாங்க இப்படிதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம், நாங்க ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ்ல தான் அதுக்கப்புறம் படிச்சோம். ஹே நீ கராத்தே ஏதோ படிக்கிறிய, எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற, நீ உண்மையிலேயே ஆசம் ஜிங்கஜி அப்படின்னு சொல்லி டாச்சிபானா வந்து பேசுறது எல்லாமே இப்போ அவனோட மெமரிஸ் அப்படியே ஏதோ ஒரு மாதிரி கரப்ட் ஆகுது. இப்போ டாச்சிபானா கண் முழிச்சு பாக்குறா. இப்போதைக்கு அவன் நார்மலா தான் இருக்கிறா. மசாஜ்ல பாதியிலேயே தூங்கிட்டீங்கன்னு அந்த மெய்ட் சொல்லவும், இப்போ ரொம்ப நான் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன், ரொம்பவும் தேங்க்ஸ், நான் என்ன பண்றது அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும், இன்னும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு மெய்ட் சொல்லவும், டாச்சிபானாவும் சரின்னு தூங்கிருத்தா. இந்த தடவை கண்டிப்பா உனக்கு நல்ல கனவு வராது அப்படின்னு அந்த மெய்ட் சொல்றா. அரசே நீங்க கேட்ட ஆள் வந்தாச்சு அப்படின்னு சொல்லவும், வந்துட்டானா அவனை உள்ள வர சொல்ல அப்படின்னு இந்த கிங் சொல்றாரு. யார் அந்த ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா, அரசரை பார்க்கணும்னு சொல்லாங்க, உள்ள வரலாமா, ஏ ஜிங்கஜி நீ எப்படிப்பா இங்க அப்படின்னு ஸ்வாட் கேட்கவும், ஸ்வாட் நீயா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா கிங்க மீட் பண்ண கூப்பிட்டு விட்டாங்க, ஒன்னும் அதுக்கு தான் கூப்பிட்டு விட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஆக்சுவலி இதுதான் நம்ம கிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணவும், என் பொண்ணு மாதிரியே ரொம்பவும் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்க, உங்களை வெல்கம் பண்றேன் அப்படின்னு கிங் சொல்லவும், நீங்க தான் கிங்கா, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ட்ரி கொடுக்கவா அப்படின்னு நம்ம கேட்கறான். கிங்க ஓகே அப்படின்னு சொல்றாரு. உங்களை பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம் அரசே, என்னோட பேரு இவன் இப்படி பேசினதுக்கு மன்னிச்சிருங்க அரசே அப்படின்னு அந்த போலீஸ் வந்து சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும் அரசர் சொல்றாரு. என்னோட பொண்ணு ரெகினால ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு, அவ திரட்டின அந்த ஆளுங்க எல்லாத்தையும் எங்களால தடுக்க முடியாது, பக்கத்து கண்ட்ரியோட பார்டரை மிலிட்டரி ஆளுங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சோ இப்போதைக்கு ஆள் பலம் கம்மியா இருக்கிறதுனால தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம், நீங்க தான் போராட்டம் பண்றவங்களை தடுக்கணும்னு கிங் சொல்லவா. அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். அந்த போலீஸ் அவன் மண்டையிலேயே கொட்டி நம்ம யோசிச்சு சொல்ற அரசே அப்படின்னு சொல்லி அவனை வெளியே இழுத்துட்டு போறா. எத்தனை மட்டும் சொல்லியிருக்க, யோசிக்காம எந்த பதிலும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், மக்களுக்கு பிரச்சனைனா நான் காப்பாத்துறதுக்காக தான் இருக்கிறேன், ஏன்னா அதுதான் என்னோட கடமை அப்படின்னு ஷுவாட் சொல்லவோ, ஷுவாட் நீயா இதை சொல்ற அப்படின்னு அவன் யோசிச்சு
பாக்குறா. மாஸ்டர் நான் சாப்பிட்டுட்டேன், மாஸ்டர் நான் வேலையை முடிச்சிட்டேன், மாஸ்டர் ஒரு நாள் உங்க சொந்த ஊருக்கு வரேன் அப்படின்னு ஷார்ட் சொல்லியிருப்பான். ஷார்ட்டுக்கு பொறுப்பு வரும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவ நினைக்கிறா. மாஸ்டர் நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு ஷார்ட் கேட்கவும், இல்ல உன் விருப்பப்படியே செய்ய அப்படின்னு அவ சொல்றா. நாங்க போய் போராட்டக்காரங்களை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தா, ஆமா நீங்க தள்ளி நிக்கீங்க மாஸ்டர், இவ்வளவு பெரிய ஆர்மியை எப்படி தடுக்கிறது அப்படின்னு அவன் கேட்கவும், பிரின்சஸ் அண்ட் ஹீரோவோட பியூட்டியை நாங்கள் இந்த உலகம் ஃபுல்லாக தெரியப்படுத்துவோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். இதுக்கு தான் போராட்டம் நடத்துறாங்களா அப்படின்னு ஷார்ட் பார்க்குறான். பேசாம பேச்சுவார்த்தை நடத்தலாமான்னு ஷார்ட் கேட்கவும் அந்த போலீஸை ஓகேன்னு சொல்கிறான். நான் தான் ஷுவான் லிக்ரிஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லி அவனோட பேரை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த போலீஸ் வந்துட்டு மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிருங்க, இல்லைன்னா என்னோட ஸ்வாடுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லவும், வெறும் 2 பேரை எங்க எல்லாத்தையும் எதிர்க்கலான்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவனுங்க கேட்கறானுங்க. பிரின்சஸ்க்காகவோ ஹீரோக்காகவும் நாங்க கடைசி வர போராடுவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அச்சோ இப்போ என்ன பண்றது அப்படின்னு ஷார்ட் கேட்கவும், உன் ஸ்வாடை யூஸ் பண்ண ட்ரைனிங் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, உன் ஸ்வாடால எதை வேணாலும் கட் பண்ண முடியும், ஸோ உன்னோட ஸ்வாடை கரெக்டாக யூஸ் பண்ணி எல்லாரையும் தடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் சொல்றா. இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்வாட ஸ்விங் பண்றான். எல்லார் கையிலயும் இருந்த வெப்பன் அண்ட் ட்ரெஸ்ஸை மட்டும் அவன் கட் பண்றான். தடுத்துருவேன்னு தெரியும், இப்படியா தடுப்ப அப்படின்னு இந்த போலீஸ் சொல்றா. என் ஹோலி ஸ்வாட் கிராம் சாதிச்சிருச்சு, என் செல்ல குட்டி நான் உன்னை மிஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன், அந்த ஆர்மர் முழுங்கினதுக்கு அப்புறம் கூட நீ உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்லி ஸ்வாட் அதை கொஞ்சிட்டு இருக்கான். ராயல் கேபிட்டல் முன்னாடி நம்ம ஏன் ட்ரெஸ் எல்லாம் நிக்கிறோம், நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்த விஷயத்தையே மறந்துட்டாங்க, இருந்து கிளம்பியிருந்தாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. அப்படின்னா நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்வாட் ரொம்ப ஹாப்பி ஆகிறான். ஸ்வாட் வந்துட்டு அரசர் கிட்ட போய் விஷயத்த சொல்லவா, அரசர் அவனை பாராட்டி அனுப்புறாரு. அரசர் என்ன பாராட்டிட்டாரு, ஒரு ரீஇன்கார்னேஷனான ஹீரோவா என்னோட ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஷார்ட் அவனுக்கு தானே ஓவர் பில்டப் கொடுத்துக்கிட்டான். பிரின்சஸ் என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்களா அப்படின்னு நம்ம கேட்கவும், இப்பெல்லாம் பேசினா மண்டேலியா கொட்டுவேன் அப்படின்னு அந்த போலீஸ் அடிக்கிறா. ஹே ஜிங்குஜி நடந்தது என்னன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கவும், இப்பட்ட ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டாச்சிபானா போனதுல இருந்து இவன் இப்படிதான் இருக்கானா அப்படின்னு ஷார்ட் கேட்டுட்டு, டாச்சிபானா கொஞ்சம் சீட்டிங் பண்ணிட்டு பிரின்சஸ் கூட போனான்னு தெரிஞ்சதுக்கே இவன் இப்படி சோகமா இருக்கானே நம்ம சொல்லவும், என்னது சீட்டிங்கா, யாருக்கு சீட்டிங் பண்ணான்னு இப்ப கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே ரேஜ் மோடுக்கு போறான். நான் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இவனோட இந்த பிளட் டெஸ்ட் இதை பார்க்கவும் என் கால ஆட்டோமேட்டிக்கா டான்ஸ் ஆடுது. இவ்வளோ ரேஜ் நான் பார்த்ததே இல்லை, ஆனா நான் ஒரு ஹீரோ, என்னால சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை, நான் ஒரு ஹீரோ, நான் இந்த உலகத்தை காப்பாத்துவேன், ஆனா இவன் முன்னாடி என்னால நிக்க முடியாது, இல்ல நான் ஒரு ஹீரோ, நான் உண்மையை பேசுறதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு ஷார்ட் வந்துட்டு, ராஜிபானா ஒன்று விட்டு போனது நினைச்சு நீ வருத்தமா இருக்கலான்னு கேட்கவும், இவன் என்ன கேட்டுட்டான் அப்படின்னு ஷென் பாக்குறான். உன் வருத்தத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோப்பா, நான் கூட இருக்கேன்னு நம்ம சொல்லுவோம். வருத்தமா எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லையே நம்ம ஹீரோ சொல்றான். ராஜிபானாவை பிரிஞ்சதுல இருந்தே நீ வருத்தமா தானே இருக்க, ராஜிபானா ஒன்று விட்டுட்டு அந்த பிரின்சஸ் கூட போயிட்டா தானேன்னு சொல்லுவோம். அப்படிலாம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ராஜிபானாக்கு பிரின்சஸை பிடிச்சதான் அவ கூட போயிருக்கான்னு நீ அவகிட்ட டேரக்டா கேட்டியான்னு கேட்கவும், அது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ராஜிபானா கிட்ட டைரக்டா கேட்காம நீயாவே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஜெலஸ் ஆகுறது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லவும், என்ன கோபப்படுத்த ட்ரை பண்றியா, நான் ஒன்னும் ஜெலஸ்லாம் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அந்த இடமே திடீர்னு அதிர சவுண்ட் கேட்குது. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ரொம்பவுமே ஸ்ட்ராங்கானவன் தான், பட் டாஜிபானாவும் நம்ம ஹீரோவோ ரொம்ப தூரத்துல இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வீக் ஆகுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டீமன் ஆர்மியில இருக்கிற ஒருத்தி தெரிஞ்சு வச்சிருப்பா. சோ நம்ம ஹீரோவும் அவ்வளோ தனித்தனியா போயிருக்காங்க. இந்த சான்ஸை பயன்படுத்தி அவ அட்டாக் பண்ண போறாளா, டாஜிபானாவை வர அந்த மெய்டு வந்துட்டு கர்ஸ் பண்ணி டாஜிபானா மேல ஏதோ மேஜிக் தெரிஞ்சிருக்கா, அது என்னங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. டாஜிபானா இல்லாம நம்ம ஹீரோவால பவர்ஃபுல்லா இருக்க முடியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.